பத்து நதிகளும் சுற்றிலும் மதிகளும் பச்சை பசங்க பைகளும் மரம் செடி கொடி ஆகிய சூழ்ந்திருக்கும் இந்த சிங்க நாட்டை ஆண்டு கூடிய பெங்கள மன்னனாக பெயர் எடுத்து வந்திருக்கு. எனக்கு முன்பதாக வர வேண்டிய காவலன் ஆகணும். எப்படி போடுவாங்க? எப்படி போடணும்? எப்படி போடணும்? சீ கைத்தில் போடணுமா? ஐயா தப்பா போட்டு இருக்கு ஐயா. இப்ப என்ன கூட நான் தான் இருக்கிறேன். இப்ப எனக்கு வந்துச்சுன்னா அதனால நான் உள்ள மாத்திரை போட்டு வந்துட்டேன். தண்ணி குடி வந்துட்டா அதனால இவன் தண்ணி குடிச்சேன். நீ அடா சொல்றாரு இப்ப மாத்திரை உள்ள போச்சு. நான் யாருக்கு எப்படிப்பட்டவன் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்றேன். நீதான் பேச்சமா இருக்கிறோம். காரி காரி சொல்லிட்டு விடுங்க. ஐயா நீங்க பேரரசர். அது சாதாரணமா 56 நாட்டுக்கு நீ பேரரசர். 58 56 ஒன்னு ரெண்டு யார் நான் சேர்த்து அனுகிறா? வைத்தியம் இவர் இரும்பு டாக்டர் சத்தியமா சொன்னாரு. குறு குறு கேள்வி கேட்டுக்கிறீங்க. அப்ப எங்க மகாராஜா பார்த்து எழுதுறதா? ஓ என் மகள் கல்யாணி பாருங்க. என் மகள் கல்யாணி புரியல. என் மகள் கல்யாணி பாரு. இருந்தீங்களா? அதுக்கு இருமா நான் சொல்லுமா? ஒரு முடி போட்டா கம்முனாயிரா பேசுங்க ஐயா. ஐயா பேசுங்க ஐயா. ஐயா பேச பேச அது ஆயிடுச்சா? போட்டு இருமா இருமா வர ஐயா இருந்தாங்க ஐயா. ஐயா பேச இது போய் நான் இது போய் போட மாட்டியா? ஏய் ஒண்ணே வாங்கி வச்சிருக்க. யாரு நீ? 6 மாசம் சம்பளம் வாங்கி மரியாதை குடுத்து வேலை பாரு. ஏய் என் மகள் என்ன நினைச்சீங்க நீ? ஓ ஒரு பேரரசர் இல்ல அவரே. இருடா. அதுக்கு ஏன் அப்படி அடிக்கிறே? ஏய்ப்பா. அது போய் என்னதான் சொல்ல போறாரு? அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. எத்தறடா? ஓ ஐயா இரு என்ன சொல்றேன். டைட்டா புடிச்சு ஐயா டைட்டா புடிச்சு. ஐயா இரு. ஐயா சொல்லுங்க ஐயா. ஏய் என் மகள் கல்யாணி பாருடா. லைன் நல்லா புடிச்சு என்ன சொல்லுனா? ஒரு கடபாரத்தை வச்சு அடிச்சு விடுறது உள்ள. அப்ப நிக்க அப்படியே. ஐயா சொல்லுங்க ஐயா. ஏய் என் மகள் கல்யாணி பாருடா. யாரு? என் மகள் கல்யாணி. யாரு கல்யாணி பாபா? அது ஒய்யா சொல்ல கூடாதா? என் பொண்ணு காகாணி என் பொண்ணு காகாணி. கல்யாணி கல்யாணி அப்பா
மோதி புடிச்சு ஹலோ படுதுல நான் சொன்ன கம்மு நாளைக்கு படுத்துற பாரு சும்மா வர மாட்டியா சரிப்பா சரிப்பா விடுமா விடுமா ஏய் அது மாதிரி எல்லாரும் கைதான் புடிச்சு தூக்குவாங்க நீ நாத்த புடிச்சு என்ன தூக்கு எங்க தங்கச்சி இன்னொரு கையில புடிச்சு தூக்கு வாங்கி சட்டா சாமி சொல்லிட்டு உள்ள ஒரு ஒரு டசன் வாய் வாங்கி ஒரு ஆட்சி கொண்டாவில் தூக்கி இப்போ ஒட்டு போட்டு தடுக்குது நல்லா பாருங்க நான் போய் சொன்னா கூட கத்தியா முட்டன்னு வச்சுக்க உன் தாலி போயிது வேற இந்த ஊர்ல நாங்க அத்துறோம் கொத்தா தொங்குதே தாலி ஏண்டா பாத்து வரதடா பணம் வரமே ஒலி வரமே பொம்பளை நாங்க தான் வரமே ஆம்பளை நீ ஒதுக்கி போடானடா ஏன் ஆம்பளை நான் பொம்பளை நீ ஒதுக்கி போங்க இந்த கம்பெனில ஒண்ணு ஒரு ஆம்பளையாவே ஒத்துக்கலடா நானு அதேதான் நீ என்னைக்கு லெகின்ஸ் மாட்டிட்டு வந்தியா அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு உங்க அது ஆபரேஷன் தான்டா இப்ப பாக்கி ஆகுது அது நாம பண்ண போறோம்டா கை மாத்து என்ன பண்ணல செஞ்சுங்க நான் என்ன பண்றது துணி சாப்பாட்டு குளிச்சிட்டேன்டா ஒரு பேர் அச்சு பொண்ணு துணி சாப்பா போட்டு குளிக்கும் அது சோப்பு தராம குளிச்சிட்டேன்டா அப்பமே தான் நீ லூசா இருப்ப யாரா லூசு தேவடியா பையா நீ லூசு உங்க அம்மா லூசு உங்க அப்பா லூசு உங்க பொண்டாட்டி லூசு பாரு நம்ம குடும்பத்து லூசுன்றா தேவடியா பட துணாதி அவன என்ன கேளு இவா இது மூஞ்சி பார்த்தா எங்கன அந்த கீழ பவுடர் போட்டு தம் பண்ணிக்குது லூஸ் சொல்றது இத பார்த்தா நிரூபிச்சு நான் இரு நாங்க வா நீ பொண்ணு தானே இது என்ன இது இதா கமாம்புலு ராஜா கமாம்புலு ஏய் கமாம்புலு நான் கரெக்ட்டா என்ன சொல்றேன் தெரியுமா காமியாச்சு மாமா இது தெரியும் ஆமா இது என்ன இது பச்சையா நம்ம ஊச்சு டாக்ல டேய் இதுதான் நல்லாக்கு நல்லாக்குடா நல்லாடா ஐயோ லோலாடா லோலாடா காது குடிக்கறாங்க எதுக்காக நல்லாக்குடா சரி அம்மா இதா ஆரம் அப்ப இது அது பூரம் இது கம்பெனிக்கே பாரம் இது அசமானமா எங்களை என்னத்துக்குடா கூப்பிட்டா ராஜா ஆடாடா இப்ப நான் பார்த்தேன் ஐயோ இவ கண்ணி எங்க போட்டுக்குதே இவ்வளவு நாள் ஜாலிங்களா ராஜா ஏன்டா ஆமா இது என்னடா ராஜா இதுவா இது பத்தி கேட்டியா கண்ணு
சொல்லு. இது என்னது தெரியுமா? எனக்கு ஸ்கூல்ல பிரைஸ் கொடுத்தாங்கடா. பிரைஸ் கொடுத்தாங்களா? எதுக்கு? நான் அழகு போட்டியில கலந்துக்கிட்டேனா, அதனால எனக்கு பிரைஸ் கொடுத்தாங்கடா. கண்ணு தெரிஞ்சு கொடுத்தாங்களா தெரியாது? சரி கொடுத்தாங்கல்ல, உள்ள கைட்டு வச்சு வரேன்னு. கைட்டு வச்சுட்டு வந்தா நாட்டு மக்கள்லாம் காட்ட முடியாதுல்ல, அதனால தான் நான் தலையிலேயே குத்தி வச்சிருந்தேன். பரவாயில்ல, உஷாரா இருக்குதா குழந்தை? சரி அதெல்லாம் போட்டா அது யார் தெரியுமா? யார் இது? புண்டாசுவார் வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு. எதனா கேக்குறியாடா தாலி ஏத்த பையன்? என்ன கேட்க சொல்றா? அது எங்க தங்கச்சிடா. உங்களை பார்த்தோம் எதுவுமே கேட்க தோண மாட்டேங்குது. வா, நீ தங்கச்சி. அவ அழகுல மயங்கிட்டியா? யார் அழகுல? எங்க தங்கச்சி. ஒரு பாட்டில் இன்ட்ரி வாங்கி வச்சுக்கிற உள்ள சாவலாட்டு. எனக்கு தெரியுமே, அங்க தங்கறது கூட்டாங்களே ரூம். நீங்க 2 பேரும் அப்பா அம்மா விளையாடுனீங்கல்ல, நான் தான் பார்த்தேனா. யார் 2 பேரும்? நீங்க 2 பேரும் தான். அன்னைக்கே செத்து போடுவீங்க. செத்து போடுவேன். எப்ப சாவ போற சொல்லு. செத்தே போடுவேன். சரி ராஜாங்க வா. எல்லாரும் தூங்கி இருந்தாங்க. எனக்கு எறும்பு கடிச்சிச்சு. நான் ஏந்து காலை சொன்னி நின்றனா, என்னடா குண்டை உங்க ஆளை காணுமேன்னு பார்த்தா இவளும் ஆளை காணும். அப்பதான் ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூம்ல ஒரு 2 பேரும் அப்பா அம்மா விளையாடுவாங்க. யாரு நீ? எறும்பு கட்சி எழுந்த எருமாடே மெர்சால எழுந்துக்க மாட்டேன். நீ வந்து எறும்பு கட்சி எழுந்தியா? ராஜா, உன் பேர் என்ன? இது பேர் என்ன? என் பேர் சூரியமாலா. என் பேர் ஆரியமாலா. யார் வச்சது பேரு? அது நாங்களே வச்சுக்கணும். நீங்களே வச்சுக்கினீங்க. எங்களுக்கு யாரும் பேர் வைக்க கூடாது, நாங்களே வச்சுக்குவோம். சரிம்மா. நாங்க 2 பேரும் சேர்ந்தாக்கா ஆரியமாலா சூரியமாலா ஆரியமாலா. அம்மா தாலியா இருக்கு வாசியாண்டா. என்னடா நீ மொத்தத்தையும் ஆடிக்க மாட்டேங்கிறா? கிட்ட மாடிப்பா. கிட்ட மாடிப்பா. வச்சுக்கிற 3 ஜன்னண்டா. அவன் 3 தான் வச்சுக்கிறான். யார் இல்லன்னு அடிக்கிறியா? நான் பார்த்தா பாடுறானா பார்த்தோன்னா அவன் மெல்லு போடுறான். ஆரியமாலா சூரியமாலா ஆரியமாலா. எனக்கு பாட்டியா மந்திரம் போல. சத்தமா தான் பேச சொல்லியா நான் பாயா? யாரு? ஆனா கேட்டதே மனசுலயே பேசிக்கிறான். சரி அதெல்லாம் போட்டு விடு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அழகு போட்டியில் கலந்துக்கணும்னு சொன்னீங்களே, எத்தனை பேர் கலந்துக்கிறீங்க? நான் மட்டும் தான்டா கலந்துக்கினேன். அதான்டா பிரைஸ் கொடுத்துக்கிறாங்க. இன்னொரு ஆளு கலந்து இருந்தா தெரிஞ்சிருக்காங்க. அப்ப கூட எனக்கு தான்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆமா. நீ 39 லட்சம். இந்த நாட்டு மக்கள் யாருன்னா இடப்பட்ட கூந்தல் போட்டிருப்பாங்களா? என்ன மாதிரியா? ஊர் மக்கள் மொத்த பேருமே அதான் போட போறாங்க. இந்த ஊர்ல ஃபேமஸ் பண்றதுக்கு தான்டா போட்டானே. அப்படியா? ஆமா. அதனால திரும்ப ஒரு குத்து முடி எடுக்கிறதுக்குள்ள. ஐயோ இது போட்டு நான் பர பாடி. சரி அதெல்லாம் பாடு ராஜா. நீ சின்ன வயசுல நல்ல பாட்டெல்லாம் பாடுவே. பாட்டு பாடுமா? நீ பாடி நான் கேட்டு அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப நீ பாடையிலே இந்த பாடியில ஏத்தாத இந்த கம்பெனி விட்டு நான் போக மாட்டேன். ஆமா என்ன ஏத்திருக்கு மாதிரி. ஏன்னா இறக்கத்திலே இடம் அடிச்சு கிடக்குது நீ தான். நல்லா கேளுங்கம்மா. அம்மா சொல்லுவாங்க. நான் மாத்தினேன். நான் பார்த்தா வண்டியில ஒரு ஆளு சீட்ல நீ 2 பழ விரிச்சுன்னு வரேன். எங்களுக்கு கொஞ்சம் கூட இடம் விட மாட்டேங்கிற. அடிக்கடிக்கு ஓனர் வேற வழி தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. உன்னை டாப் மேல தூக்கி மேப் மேல உட்கார வச்சணும். ரைட்ல போனோம்னா ரைட் காட்டணும், லெஃப்ட் போனோம்னா லெஃப்ட் காட்டணும். நீ உட்கார இடத்துல 4 பேர் உட்கார்ந்து வருவோம். அங்கெல்லாம் காட்டாதீங்க. முன்ன கண்ணாடில மாட்டுங்க. இப்படி ஐயோ கண்ணாடி மாட்டி போடுமே. வண்டியை போய் யாரோ உடுங்க எடுங்கடா. ஒரு தாம்பு கை இருக்குதா பாரு. அவன் கால்ல கட்டி இஸ்துனே போலாம் தரன்னு. என் பாய் நீ கட்டிடுவே. ரஜதர பண்ணா எப்ப எதுக்கு நமக்கு அதெல்லாம்? பாட்டு பாடுமா. சூரியமாலா ஜோடா பொண்ணு தாட ஆளமுடி தேவ காலி பண்ணிச்சுடாது. நான் உங்களுக்கு இல்லையா? நான் பாட்டு பாடு. நீ டான்ஸ் ஆடுறியா? நல்ல பாட்டு பாரு ராஜா. நான் பாட்டு பண்ணா எல்லாம் கை தட்டணும். பா லூசு பாடும்போது கை தட்டுங்க. ஏச்சி எங்க நம்ம பாடுற கை தட்டுங்க. சத்தமா வரணும். வாங்கலாம் கட்டுங்க. எவ்வளவு ஆர்வம். லூசுனாவ கத்த போகுது. என் மகள்லாம் அழகா ஏய் ராஜாடா பை நானும் பேசிட்டேன். ஒரு நிமிஷம் வரேன் உங்கிட்ட வரேன். அது நல்ல பாட்டோட பாடு. பாட்டு பாடுமா. தென்னமர தோப்புக்குள்ள பாட்டு பாடு. பாட்டா தென்னமர தோப்புக்குள்ளே குயிலே மயிலே என்ன தேடி வந்து தேடி தோப்பு குயிலே மயிலே தென்னமர தோப்புக்குள்ளே குயிலே மயிலே மயிலே மயிலே
சம்பந்தம் இருக்கு? ஐயோ எனக்கு நிறைய வரும்டா. நான் நிறைய வரும். காக்கா வலிப்பு. சரி வாங்க. இந்த பாட்டு வேணாம். வேற ஒரு பாட்டு பாடு. வேற என்ன பாட்டு பாடுறது? இந்த ராசாத்தி ஒண்ணு. பாடுமா? சூரியமால அந்த பொலியா தேங்கனா ஓடி போய் இப்படி கட்டி போறி தாவுக்கு. இந்த கைராவுத்து கட்டி போட்டுருங்க. நீ கட்டி மாதிரி உனக்கு புடி நம்ம பாட்டு பண்ணனா ஓடி போறோம். என்ன பாட்டு சொன்னா? ராசாத்தி ஒண்ணு. யாவடா மைக் ஆஃப் பண்ணு. இரு வர. நம்ம சுவிட்ச் போடுப்பா. என்ன கைங்க? எதுக்கு நீ ஆஃப் பண்ணி போறீங்க? ஏய் ஐயோ சொல்லு முதல்ல அவனுங்க நான் கம்பெனிங்கண்ணா. ஏன்டா அடிக்கடி அவர் தான் ஆஃப் பண்ணி போறாரு. நான் மட்டும் இது லூஸ் பண்ணி. நீதான் இப்ப சுவிட்சே போட்ட நான் பார்த்தேன். நீதான் இப்ப சுவிட்ச்ல கை வச்சு சுவிட்சே போட்ட. என்னது? நான் அந்த மாதிரிலாம் பேசாதனா. உன் தொழில் நீ பார்க்கும்போது எங்க தொழில் நாங்க பார்ப்போம். நீ சொல்லி அளவுக்கு நாங்க பாக்குற அளவுக்கு நாங்க உன் முட்டாள் கிடையாதுடா. ஏடா அப்படி பண்ற உர்ரா ஆடி போய் நானேடா அப்புறமா பாருங்க. என்ன பாட்டா? அப்பா எதுக்கு கூப்பிட்டாரு கேளு. அப்பா கூப்பிட்டாரா? அப்பா நீ எதுக்குடா என்ன கூப்பிட்ட? எதுக்கு ஓடிக்கிறா? பாத்தியா எங்க அப்பா கல்யாணம்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே சந்தோஷமா போயிடுச்சுடா சைலே. ஆமாண்டா கல்யாணம்னு சொன்ன உடனே எனக்கு ஒரே சந்தோஷமா போயிடுச்சுடா. சரி இப்ப நான் என்ன இப்ப நம்ம காஞ்சிபுரத்துக்கு போகணும். காஞ்சி போறேன். காஞ்சிபுரம் இல்லடா ஈரசௌரிய. காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு கொய்யாக்கா விக்கிறோம் நானுமே பேசுறோம் பாரு. காஞ்சிபுரத்துக்கு போகணும். நிறைய பட்டு புடவை வாங்கணும். 10 போடையா? 10 புடவை வாங்கி உனக்கு சுத்தனா கூட பத்தாதுடா. இன்னொரு 5 போடை சேர்த்துக்கோ. பட்டு புடவை வாங்கணும். நிறைய நகைலாம் வாங்கணும். கூட ஒரு பாண்டு பேப்பர் எடுத்துன்னு வரணும். எதுக்கு? எங்க அப்பா சொத்தெல்லாம் எழுதி எடுத்து போவோம். ஏய் எஸ்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் வச்சிருவேன். ஏய் எங்க அப்பா யாரு தெரியுமா? பேரரசர்கள். ஆமாண்டா. எங்களுக்கு எத்தனை நாடு சொந்தம் இருக்கு தெரியுமா? 56 நாடு. 56 நாட்டுக்கு நான் ஒரே வாரிசுடா. அப்ப இது யாருடா? அரியப்ப தங்கச்சி கோயது. அப்படியா? ஆமா. லூசா அலையாது. உங்க கல்யாணம் யாருக்கு? எனக்கு தான்டா கல்யாணம். ஏய் போய் கேளுங்க யாருன்னா? அப்பா மகளே நீ கல்யாணம்னு சொன்னல்ல? ஆமா. எனக்கு தானப்பா கல்யாணம். எனக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணம் பண்ணி வைடா. நான் தேடப்படா. உன்னை எத்தனை வாட்டி நீ கல்யாணம் பண்ணிப்ப? போனா கூட போட்டு உர்றி. மகளே உனக்கு நான் திருமணம் செய்யணும்ல. எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னா நான் ஒரு காலமா பாது ஏன்டா கொடுக்கணும். ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? என்னத்து சொல்ற கேளுமா? என்னத்துக்குடா? ஒரு ஆளை நின்று பாது பூச்சி கொடுக்க முடியாதுமா. அதனால தான் கல்யாணம் பண்ணணும். அப்படியா? ஆமாமா. நல்ல யோசனை தான். என்னடா? என்ன இப்போ நாளைக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்க. ஆ அது நடக்குதோ நடக்காது போதும். நடக்கவே கூடாதுன்னு நீ நினைக்கிற? அப்படிலாம் கிடையாதுமா. நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னா உனக்கு அம்மா கிடையாது. ஆமா. அப்பா மட்டும் தான் இருக்காரு. அப்பா மட்டும் அவர் தான். தனியா ஒரு ஆள் நின்று பாதை பூச்சி கொடுக்க கூடாது. ஒரு ஆள் கூட கூடாதா? ஆமா. சரி. அதனால முதல்ல அவர் ஒரு கல்யாணம் பண்ணிக்கின்னு சீந்து பேரு பாந்தி பேதி வந்து உன்னை தூக்கி போலியான அந்த கப்பல்ல. சந்தியமதிமா நின்னு உனக்கு பாதை பூச்சி கொடுக்கலாம். அப்படின்னு ஒரு நல்ல யோசனை தான் அது. அப்படியா? அப்பா நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்ப பொண்ணு யாரு? என் தங்கச்சி மகள் ஜீவா இருக்காளா? யாரு? தங்கச்சி மகள் ஜீவா. அட பாருங்க அங்க ஏற்கனவே 2 பேர் எங்க அப்பா அதெல்லாம் அடிக்காதுடா. அது வச்சா அவன் இருப்பிக்கிட்டே இருப்பான்டா. இதுல அட்ரா ஒரே வாட்டி இருமல் நின்னுடா. தங்கமான பொண்ணுடா. இப்ப நின்னுடா. வீட்டுக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு மாதிரி இருக்கு. அப்பா நீ வாய் காரணம் மூக்கலி அடிச்சிட்டு போற. அல்ல முன்ன இருக்குது. அது எடுத்துட்டு போடு. அப்பா மகளே என்னப்பா சொல்ற ஜீவாவா? ஆமா. காடு வேளாங்குது வீடு போவாங்குது. இந்த வயசுல உனக்கு திருமணமா? அப்பா ஜீவாக்கோ 20 வயது உனக்கோ 60 வயது. அப்படி இருக்கும்போது மாமா எப்படிப்பா பெண் கொடுப்பாங்க? மகளே நம்ம யாருக்கு எப்படிப்பட்டவங்க? என்ன புலி முட்டை அடா இங்க சொல்லு. எங்க அப்பா சொல்றதுல ஒரு உண்மை இருக்குதுடா. டேய் நாங்களோ பேரரசர்கள், மாமாவுடைய நாடோ சிற்றரசர்கள். நம்ம காலால இடக்கூடிய வேலையை இருக்கறதால் செய்து முடிக்க வேண்டும்.
ஆமா. ஆமாண்டா. ஏய். நாம என்ன கட்டளைட்டாலும் அவங்க தானே செஞ்சு செய்து முடிக்கணும். முடிக்கணும். பொண்ணு கேட்டா தரவுல போய் போறாங்க. வப்பன விடு. ஆ. ஆனா இந்த 4 பக்கம் ரேடியோ கட்டிக்கிற பாரு. அதை வச்சே உனக்கு பொண்ணு கொடு. தால பொண்ணு கொடுக்கணும். எங்க ரேடியோ கட்டிக்கறாங்க? லைட் தண்டா கட்டிக்கறாங்க. ஏயா? ஆ. அங்க சொல்ல. ஆ. தோ இத சொல்றேன். இது சொல்லியா? ஆ. டேய். ஆ. என்ன தெரியுமா? என்னது? நம்ம அரண்மனையில நிறைய பூ பூத்திச்சுடா. ஆ. அதனால யாருக்கும் கொடுக்காம நானே வச்சுக்கணும்ட்டேன். யாரு கொடுக்காத. நான் எந்த பொருளுமே யார்கிட்ட கொடுக்க மாட்டேன், எதுவும் வாங்க மாட்டேன். வா. இவனை நாத்து நேரம் ஏதுடா? முதல்ல நீ அந்த தேங்காய் அரைக்கிறது நிறுத்து. இப்ப அரைக்கிறது பின்னாடி ஆறு. அப்பா, நீ இருமாடா. நீ இருமாடா. ஆய் குடுமா. போய் சேர போறா. அசிஸ்ரா பாய் கேக்குறான்டா. இருமாடா. எங்க கல்யாணம் பண்ணமானவா? நல்லா போட்டு உருவி தூரிமாடா. ஏய் அப்பா வாடா போடான்றா. ஏய் எங்க அப்பா நாங்க எப்படி வேணாலும் கூப்பிடுவோம். பாடுச்சு உனக்கு என்னடா வேலை? கேட்ல போய் நில்றா. சரி விடு. இவனுக்கு நாளைக்கு ஒரே ஒரு இட்லி தாண்டி போடணும். அது கூட ஏன் போட போறீங்க? ம்.